உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன் சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன், நிம்மதியாக இல்லை, தூங்கியே பல நாட்கள் ஆச்சு, ஒழுங்காக வீட்டில் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, சண்டை சச்சரவுகள், வேலையின்மை, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், நான் இடத்த விற்றுட்டேன் சார், வீடை விற்றுட்டேன் சார், கடனால், குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருக்குது, நிறைய பேர் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக இந்த மகர ராசி என்பது இருக்காங்க. ஏன்னா அந்த 7.5 சனி முடிந்தும் வாழ்க்கையில் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சில பேர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஓரளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய சேஞ்சஸ் போன ஜூன் மாதத்துலேருந்தே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருமா சார், இதுக்கப்புறமா நல்லா இருப்போமா சார் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது சொல்லணும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துலேருந்து நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி பலன்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை உச்ச பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த ராசியை பார்த்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வேலை இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் ஏதாவது வாய்ப்புகள் வந்து அதை தவற விட்டுருப்பீங்க. இல்லை வேறு மாதிரி யோசிக்காமல் ஏதோ ஒரே ஒரு மாதிரியான யோசனை கூட வேலையை தேடிருப்பீங்க. அந்த நிலை மாறி நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணல, நம்ம ஏன் இவங்களை பார்க்கல, இவங்கள பார்த்தா வேலை கிடச்சிருக்குமே, இவங்க நம்ம பக்கத்து வீட்லேயே இருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மன ரீதியான மாற்றம் ஏற்பட்டு அவங்கள பார்ப்பதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிட்டு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, எல்லாம் தடையாக இருக்கும். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு சார், கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பளத்தில் பிரச்சனையாக நின்று போச்சு, எனக்கு கிடச்சிருச்சு, கடைசியில் எனக்கு பழைய கம்பெனியில் லீவ் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். நீங்கள் வேறு கம்பெனிக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிரும். இல்லை யார் மூலமாக உங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான, வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சா மாதிரி சம்பளம் கிடைக்கும், நீங்கள் நினச்சா மாதிரி ஆஃபீஸில் லீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மாற்றங்களை உங்கள் ராசியில் ராசியை பார்ப்பதனால் நடக்கும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, தொழிலில் பெரிய நஷ்டம். இந்த தொழிலில் நஷ்டமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தவறான முடிவுகள் தான் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். அந்த 7.5 சனியில் என்ன ஆகும்னா, அது மாதிரி தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியதான் வரும். நீங்கள் என்ன தான் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, அந்த 7.5 சனி நடந்ததுனால தான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பவர்கள் மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் எந்த ராசி என்பவர்களும் கிடையாது.
பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், எனக்கு பணம் சம்பாதிக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நான் அதுக்காக எவ்வளோ நேரமானா வேலை பார்க்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையான ராசி மகர ராசி தான். நான் அவ்வளோ நேரம் வேலை பார்த்தும் அவ்வளோ நேரம் தொழில் பார்த்தும் நஷ்டத்தில் தான் சார் உட்காந்துட்ருக்கேன், என்னுடைய சாம்ராஜ்யமே போச்சு, என்னுடைய எல்லா விதமான சொத்து வீடு வண்டி வாகனம் எல்லாம் போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு, என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் தெரியல சார், எனக்கெல்லாம் வாழ்க்கையில் வாழ்வனா சாவனான்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு ஒளியை கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா அந்த குரு ராசியை பார்க்கும்போது என்ன கேட்டால், முதல்ல நீங்கள் உங்களுடைய மனநிலையே மாறும். மனநிலை எப்படி மாறும்னா, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணல, ஏன் நம்ம இதை செய்யலை, நம்ம இவங்களை ஏன் போய் பார்க்கல, நம்ம இவங்க சொன்னதை ஏன் கேட்கல அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் மனமாற்றம் ஏற்பட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி யார்கிட்ட பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். நம்ம எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எப்படி தேர்றது அப்படின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணதுக்கும் இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தொட்ட இடம் எல்லாமே பணமழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நஷ்டமானதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் கவலைப்படாமல், நம்ம இதுக்கப்புறம் உழைப்போம், நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம உழைச்சி சம்பாதிப்போன்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய லாபம் சம்பாதி. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் மன வருத்தத்தோட இதுக்கப்புறம் ஏன்டா வாழணும், இவ்வளோ அசிங்கம்லாம் படணுமா வாழ்க்கையில், நான் அதெல்லாம் ஒரு நாள் கூட யோசிச்சதில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசி. அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறப்போகுது. நீங்கள் ஒரு பேர் புகழ் பெறுற மாதிரி, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி, நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதேபோல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு நஷ்டம், அது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சு அதெல்லாம் பணம் வராமலாம் இருந்திருக்கும். அந்த நிலை மாறி நீங்கள் எங்கெல்லாம் பணம் முதலீடு செய்தீங்களோ அதெல்லாம் பணம் திரும்பி வரக்கூடிய நேரம். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலவிதமான வழிகளில் பணம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வருஷம் நான் பணம் சம்பாதிச்சவே தீருவேன் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா பழசை நினச்சி விட்டுருங்க, பழசை மறந்துடுங்க. அது ஒரு கெட்ட காலம், இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறப்போகுது. அதை நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே முடிஞ்சு, அது திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருக்கலாம், இடம் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கலாம், ஒரு செக் பவுன்ஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாருக்கா கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் ஏதாவது கேஸில் மாட்டிகிட்டு இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நிம்மதியாக நான் வாழ்க்கையை வாழ போகிறேன் சார், எப்போ சார் எனக்கு ஏதாவது கடவுள் கை காட்ட மாட்டாரா, எனக்கு கடவுளே இல்லைன்னு நம்பிக்கையே போயிடுச்சு சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போது. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. நீங்கள் ஒரு தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அந்த முடிவை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தை இல்லாதனாலாம் எவ்வளோ அசிங்கங்கள் எவ்வளோ அவமானங்கள்லாம் பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மாறி இப்போ குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் சில பேர் மகர ராசிலாம் 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்காங்க, 3 வருஷம் வேலை இல்லாமல் இருக்காங்க. மனைவிக்கு வேலை போயிடுச்சு சார், நான் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம், வெளிநாடு தான் பேர், ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம் சார், அங்கே ஒரு வீடை விற்றுட்டேன் சார், இப்போ வாடகை வீட்டில் தான் சார் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நிலை எல்லாமே மாறி வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நல்ல பேர் புகழோட, நல்ல சம்பளத்தோட, நல்ல வசதி வாய்ப்புகளோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.